அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா அஞ்சன முறை தான். அஞ்சனத்தில் ஏகப்பட்ட பல ரகமான அஞ்சனம்லாம் உண்டு. இப்போ நான் சொல்கிற போகிற அஞ்சனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, செய்வின பாதிப்புலேருந்து மீண்டு வெளியே வர இந்த கழுப்பு, இந்த குட்டி சைத்தான், இந்த மோகினி மேலே ஏறிடுச்சு, எங்களுக்கு நைட்டில் ஏதோ ஒன்று அமுக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, குலதெய்வத்தை கட்டிட்டேன், வாக்கு குறி சொல்ல முடியல, அப்படின்ற ஒரு கெட்ட விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஒரு அஞ்சனம் வந்து அற்புதமாக வேலை செய்யும். இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தும் போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீடாக இருந்தால் வாசலில் ஒரு டாட் வைக்கணும். யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க புருவத்துக்கு மத்தியிலையோ உச்சந்தலையிலையோ வைக்கணும். புருவத்துக்கு மத்தியிலனா புருவத்தில் தடவிட்டு, 2 புருவத்தில் தடவிட்டு உச்சி தலையில் வைக்கணும். ஏன்னா உச்சியில் தான் கெட்டது எல்லாமே இறங்கும். இந்த கழுப்பு, இந்த மோகினி பிரச்சனைகள், இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல், வசியம் இல்லாமல், ஏதோ ஈடு மருந்து குத்துறாங்க, இதெல்லாம் முறிக்கடிக்கும். யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும். இந்த ஒரு அஞ்சனத்தை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். குலதெய்வ பிராப்தி கிடைக்கும். அஞ்சனத்துலலாம் ஏகப்பட்ட ரகசியம் உண்டு. ஏன்னா திருப்பி எத்துனுக்கிறாங்க, திருப்பி வச்சுனுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து உடம்புலாம் சும்மா கிடையாது. நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், நம்மளோட கடவுளோட ஆறா அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புலேருந்து மீண்டு எத்துன்னு வந்து தரோம். யார் ஒருத்தவங்களுக்கு செய்வினை இருக்கோ அவங்க பயன்படுத்தும் போது படிப்படியாக குறையும். உடனே குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எதுவுமே குறையாது. வாயில் உடனே குறையும்னு சொல்லலாம். மேஜிக்லாம் கிடையாது உடம்பு. ஏன்னா 10 வாட்டி எடுத்துன்னு இருந்தாங்கன்னா ஆயுள் குறையும். செய்வினை பாதிப்புலாம் ₹1 ₹2 விஷயம்லாம் கிடையாது. வீடு பிரச்சனையில் இருக்குது, வீட்டு வரல எனக்கு செய்வினை வச்சிட்டாங்கோ, எதிரிங்க தொல்லை, எல்லாத்தையுமே இந்த ஒரு அஞ்சனம் சரி பண்ணும். இதோட விலை வந்து ₹5500. கொரியர் ஃபேர் வந்து உங்களது தான். விருப்பம் இருக்கிறவங்க, இதில் பாதிப்பு இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. விருப்பம் இல்லாதவங்க பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு உதவியாக இருங்க. ஏன்னா ஒரு அஞ்சனம் அத்தனை வேலையும் பண்ணோம். இது பதிவில் எதுக்கு சொல்கிறேன் போட்டிருக்கிறேன், இந்த அஞ்சனத்தை பற்றி கண்டினியூவாக போடுறான்னு கேட்டிங்கன்னா, உடனே தீர்வு கிடைக்கணும், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, முடக்கமாக இருக்குது அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு அஞ்சனை வைக்கும்போது படிப்படியாக அவங்கள விட்டு விலகிடும். யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே ரிட்டன் அடிக்கும். ஒரு வாட்டி பண்ணால் திருப்பி 1 வாட்டிலாம் யாருமே செய்வேன் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பாதிப்பே ஏகப்பட்டதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே குடும்பத்தில் வரும், அந்யுன்யம் இருக்கும். இந்த அஞ்சனை இருக்கிறதுல கெட்டது இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கல, இந்த அஞ்சனத்தை வந்து சாமி ரூமில் வைங்க, திலகமாக வச்சு பாருங்கள், வாசலில் வைங்க, பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம், அதுலேருந்து மீண்டு வெளியே வரலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அஞ்சனம் எதில் கிடைக்குன்னா இதில் தான் கிடைக்கும். இது 1 வருஷத்துக்கு வரும். கொஞ்சமாக தான் ஒரு குச்சியில் எடுத்து வைக்க போகிறீங்க. காப்பர் கம்பிலையோ செம்பு கம்பிலையோ வெள்ளி கம்பிலையோ தான் வைக்க போகிறீங்க. ஓகேங்களா? இது வந்து தயாரித்து வச்ச அஞ்சனம். இது கெட்டது எல்லாமே கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கு இந்த அஞ்சனம் வந்து செய்யும் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது படிப்படியாக கட்டு தடை கீடை எல்லாமே உடையும். இந்த ஒரு பாட்டிலில் தான் கிடைக்கும். ₹5500 கொரியரில் அனுப்ப முடியும். ஓகேங்களா? இதுக்கு நாங்கள் நேரில் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். புரியுதுங்களா? வரலாம், தொடர்பு கொண்டு வரலாம். கிட்ட இருக்கிறவங்க வரலாம், லாங்கில் இருக்கிறவங்களும் கொரியரில் அனுப்பலாம். எப்படியோ ஓகேங்களா? இது வந்து விளையாட்டு கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அஞ்சனத்தை வந்து விளையாட்டுக்கு அரைக்கிறதெல்லாம் கிடையாது. டைம் இல்லாமல் அஞ்சனத்தை ரெடிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து 3 மணி நேரம், 3 மணி நேரன்றது 9 மணி நேரம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போது 3 ஜாமம் அரிச்சா தான் அந்த அஞ்சனம் நல்ல ஒரு பக்குவத்தில் வரும். அதோட வீரியமே வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. கெட்டதுலேருந்து மட்டும்தான் இது விளக்கும். கணவன் மனைவி பிரிவு, ஒற்றுமை சேர்க்கும், எதிரிங்க தொல்லை, ஊராரில் வந்து நம்ம வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க கலகம் மூட்டுறது, இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கெட்டது யாரும் பண்ண முடியாது. பண்ணால் அவங்களே ரிட்டன் அடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.